ஒரு ப்ராப்ளமா தெரிஞ்சது இல்லை. ஆனால் நான் ஒரு எக்ஸ்பர்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை. இப்போலே வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. அப்படியே மாஸ்க்கு கட்டினா லிப்ஸ்டிக் அப்படியே அந்த அனுமார் மாதிரி இருக்கும் ஃபேஸு. தேங்காய் நார் வச்சு தேய்ச்சா கூட போகுது. அப்புறமா நிறைய கம்பெனிஸ் வந்து பிராண்டுக்காக வந்து ஒரு 200% மோர் சார்ஜ் பண்ணுறாங்க. மேபி அது பூமர் மென்டாலிட்டியாக இருக்கலாம்னு தெரியல. இது வேற எங்கேயாவது கிடைக்குமா அந்த விலையில? ஏரோப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நிறைய மூவிஸ்ல வந்துட்டு பெரிய பெரிய ஆக்டர் கூட, மேக்சிமம் பெரிய பெரிய ஆக்டர் கூட வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூக சேவை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பெயிண்டர், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ட்ரஸ், இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி அண்ட் எவர் கிரீன். அவர் பிரியதர்ஷினி மேம், வெல்கம் டு அவர் ஷோ. Thank you so much. Looking forward. Thank you மேம், தேங்க்யூ மேம். எனக்கு என்ன டவுட்னா மேம், சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் எது எடுத்தாலும் ஃபவுண்டேஷன், ப்ரைமர், அப்புறம் வந்து கன்சீலர், பவுடர் எல்லாமே வந்து ஒரே பிராண்டோட போயிடுறது பெஸ்ட்டுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட எல்லாமே ஒவ்வொரு பிராண்டாக இருக்குது. எனக்கு அந்த இல்லை, எனக்கு அது வந்து ஒரு ப்ராப்ளமாக தெரிஞ்சது இல்லை. ஆனால் நான் ஒரு எக்ஸ்பர்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை. நான் பண்ணது எனக்கு ஓகே ஓகே வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஐ டோன்ட் ஃபீல் எனக்கு நான் வந்து சரியாக போடல ஒரு யூனோ ஐ எம் ஓகே வித் திஸ். என்னோட இந்த 10 minute routine is enough for me, you know. ஆக்சுவலி எனக்கு பேஷன்ஸ் இல்லை உட்காரத்துக்கு. டு இம்பார்ட்டன்ட் ஒகேஷன்னா நம்ம பண்ணலாம். பட் அதர்வைஸ் ரெகுலராக நாங்கள் ஈவெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது உட்காந்து இதுக்கே ஒரு 3 மணி நேரம் டெடிகேட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகாது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் தென் தட் ஐ ஹாவ் லிப்ஸ்டிக்ஸ் ஹியர். சம் நியூட் லிப்ஸ்டிக்ஸ், pinks and reds and all that, or 2-3 different types. Lip pencils, yeah, to draw the line around the lip. அது வந்து அந்த லிப்போட ஷேப் ரொம்ப அழகாக கொண்டு வரும். சில டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன், சில டைம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். Again, deeper eyeshadows, and you are asking, this is my usual concealer டே டு டே வேருக்கு. பிகாஸ் எனக்கு வந்து அண்டர் ஐஸ் ரொம்ப டார்க்காக இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ அந்த கன்சீலர் ஐ யூஸ் ஃபார் அண்டர் ஐஸ். அந்த காஜல், ஐலைனர், மஸ்காரா யூஸ் பண்ணுறோம், சரியாக தூங்க மாட்டோம். அது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து அண்டர் இல்லை, எங்களுக்கு வந்துட்டு அது மட்டும் ஸ்மட்ச் பண்ணது தான் ப்ராப்ளம். எங்களுக்கு வந்துட்டு உள்ளூரில் இருந்து பிளாக்காக இருக்குது. ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ் அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஸோ ஸோ டேக் கேர் ஆஃப் இட் நவ், கெட் இனஃப் ஸ்லீப் நவ். இதே இப்போலே வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க அப்படியே all your life. So and then bronzers, shimmering dust, and this one of my usual little, அது என்ன பிராண்டுன்னு தெரியல, but it's my one of my go-to blush. Very light mild blush வந்துட்டு people are also using in little pink shade. Yeah, this pink light pink shade தான் யூஸ் பண்ணுவேன். Yeah, I have this also. வந்து அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி. Okay. Usually I'll go for something like this. அது ரொம்ப சட்டலாக இருக்கும். Yeah. ஸோ இது வந்து ரோலுக்கு ஏற்ற மாதிரி தேவை இருந்தால் we will use it. Otherwise no, pink and all அந்த 80s தான் ஒரே கேரக்டரில் நம்ம இருக்க மாட்டோம் இல்லை. This is a bronzer and this is a shimmer highlighter. மஸ்காரா, ஐலைனர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், காஜல் அண்ட் ஐலைனர். ஸோ ஐ யூஸ் திஸ் சுகர் பிராண்ட் இஸ் குவைட் நைஸ். ஆனால் கொஞ்சம் ஸ்மட்ஜ் ஆகும். இது வந்து இஸ் ஃபேஸஸ் ஆஃப் கேனடா ஐஸ். And with Lakme Iconic and Maybelline Iconic also very very good. Yellow colorல ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? I love for Kajal, I love this. And யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன்.
And then of course we have இது வந்து you will not believe it. என்ன பிராண்ட் சொல்லுங்க? கலரு புதுசா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? பார்த்ததே இட்ஸ் ஐலைனர். சரிங்களா? Okay. ஓகே, இட்ஸ் நாட் லாக்மி. லாக்மி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பல வருஷமாக. பட் அது வந்து கொஞ்சம் அது தண்ணியில எல்லாம் மிக்ஸ் பண்ணால் போயிடும். ஸோ சிலது வந்து ரொம்ப க்ளாஸியாக இருக்கும் அதோட ஃபினிஷ். ஐ லைக் இட் கொஞ்சம் மேட் லுக்கு அண்ட் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் எனக்கு. ஸோ இது ஆக்சுவலி யூ வில் நாட் பிலீவ் இட், ப்ளூ ஹேவன் இந்தியன் பிராண்டு. ரொம்ப ப்ளூ ஹேவன் காஜல், ப்ளூ ஹேவன் பிராண்டான்னு கேட்க வந்தேன். இல்லை, ரொம்ப ரொம்ப ரீசனபிளி ப்ரைஸ்டு. ஏதோ ஜெப்டோவோ பிளிங்கிட்டோ அந்த மாதிரி திங்ஸில் ஏதோ வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட கலர் இன்டென்சிட்டி அண்ட் இது. அண்ட் இது போரும் எனக்கு, இது போருமே, வேற என்ன தேவை, இது போருமே. ப்ளூ ஹேவன் போதும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. I mean, that's what I'm saying. I like இந்த மாதிரி value for money in a small package in a reasonable price range. இதுதான் நான் வந்து எப்பவுமே தேடிட்டு இருப்பேன். And one of my favorite mascaras, Maybelline Hyper Curl. And also Maybellineல ஒரு மேசிவ்னு சொல்லிட்டு yellow color mascara வரும் இருக்கும். அது those are my favorites. பட் இந்த மஸ்காராஸ்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அது நம்ம திரும்பி ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். you have to use என்ன சொல்றது, ஒன்று you have to ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ஐ மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணணும். ஆனால் இது கூட நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இம்பார்ட்டண்ட் ஒகேஷன், ஒரு ஷூட்டு, அந்த மாதிரி திங்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணேன். நம்ம டெய்லி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லேஷஸ் எல்லாமே போயிடும். அப்படி உங்களுக்கு லேஷ் ப்ராப்ளம் இருக்குன்னா வாட்டர் பேஸ்ட் மஸ்காராஸ் கூட இருக்குது மேபெலின்றது. வாட்டர் ப்ரூஃப், வாட்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சும்மா ஹேண்ட் வாஷ் பண்ணாலே போயிடும். ஃபேஸை வாஷ் பண்ணும் போது அந்த தண்ணியிலே கரைஞ்சிடும். ஆனால் வந்து நமக்கு வந்து ஷூட்டுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து வெயிலில் இருப்போம், திடீர்னு ஸ்வெட் ஆகும், அந்த டைமில் அங்கங்கே வந்து ஸ்மஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். ஆமாம், கரெக்ட். ஆக்சுவலி சே தட் நம்மளே வந்து நம்ம ஐலாஷஸ் நல்லா வளர்த்துக்கலாம் பை புட்டிங் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயிலுக்கு தமிழ் பேர் எனக்கு தெரியல. விளக்கெண்ணெய் வந்துட்டு லேசாக நைட் டைமில் ஒரு இந்த மாதிரி ஐலைனரோட ப்ரஷ் வச்சுட்டு நம்ம ரூட்ஸில் போட்டு விட்டோம்னா போக போக 3 months உங்களுக்கு நல்ல திக் ஐலாஷஸ் தானாகவே வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதில்ல. அவசரப்படுவேன். ஸோ அதனால நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த கேஸ்டர் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணுவேன். ஆனால் அடுத்த நாள் செம்ம கோல்டாக இருக்கும். எனக்கு கோல்ட் ஆயிடுமா, அதனால நான் அதை அப்படியே அது ஆமாம். ஓகே. ஸோ சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ தட்ஸ் அபவுட் இட் இன் மை மேக்கப் திங். அண்ட் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீமி லிப்ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது. கொரோனா வந்த அப்புறம் எல்லோரும் மாஸ்க் போட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கு கட்டினா லிப்ஸ்டிக் அப்படியே அந்த அனுமார் மாதிரி இருக்கும் ஃபேஸு, ரெட் லிப்ஸ்டிக் வேறு. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் லிப்ஸ்டிக்ஸ்க்கு மாறினேன். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா பயங்கரமாக ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. லிப்ஸ் அப்படியே ட்ரையாக இருக்கும், வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில பிராண்ட்ஸ் தான் நான் வந்து எனக்கு செட் ஆகிறது பிடிச்சிருக்கு. ஒன் ஆஃப் தெம் இஸ் லாக்மி. அகேன் திஸ் ஐ ஃபீல் டசன்ட் ட்ரை அவுட் யுவர் லிப்ஸ். இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள், பட் இது வந்து அந்த லிப்ஸு அவ்வளோ ட்ரை ஆக மாட்டேங்கிறது. ஸோ இட்ஸ் செட்டிங். ஜூடியோ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து உங்கள் ஒரு சைடு வந்துட்டு ஒரு ட்ரை லிப்ஸ்டிக்கு, அது லேசாக 1 minute காய்ச்சினதுக்கப்புறம் இந்த சைடில் கிளாஸ் போடலாம். ஓகே. ஸோ கிளாஸி லிப்ஸ் லுக் இருக்கும். இருக்கா ஜூடியோவில்? 3-4 hours நார்மலாக லாஸ்ட் ஆகும். ஃபுல் டே எல்லாம் லாஸ்ட் ஆகாது.
ஃபுல் டே லாஸ்ட் ஆகணும்னா யூ ஹாவ் டு ட்ரை திஸ் ப்ராடக்ட். திஸ் இஸ் Maybelline. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம வந்து தேங்காய் நார் வச்சு தேய்ச்சா கூட போகுது. அப்புறமா அடுத்த நாள் வரைக்கும் இருக்கும் அந்த லிப்ஸ்டிக் அப்படியே பிங்கா ரெட்டான்னு. நம்ம என்ன சாப்பிட்டாலும் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங். யூ நீட் அ வெரி ஸ்ட்ராங் மேக்கப் ரிமூவர் வச்சு தான் நம்ம எடுக்கணும். கஷ்டம். ஸோ உங்கள் மேக்கப் செட் இவ்வளோதானா மேம்? ஓகே, நிறைய இருக்கு. பட் இதுதான் மெயினாக இருக்கிறது தான். அதுதான் நான் கேட்குறேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப போட்டு பார்க்கும்போது தெரியுது, ஓ இவங்க வந்து ரொம்ப இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது, இல்லைங்க இதுக்கு இவ்வளோ தான் ஆச்சு, அதுக்கு அவ்வளோ தான் ஆச்சு. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பணத்தோடைய வேல்யூ வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ குவாலிட்டியாகவும் இருக்கணும், ரீசனபிளாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் எனக்கு எப்போவுமே ஐ ஃபீல் லைக் பிராண்டுன்னு சொல்லி இது வந்து எந்த விஷயத்துலையும் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸ் எடுத்தாலும், ஃபோன்ஸ் எடுத்தாலும், ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாலும், நிறைய பேர் வந்துட்டு பிராண்டுக்காக நிறைய கம்பெனிஸ் வந்து பிராண்டுக்காக வந்து ஒரு 200% மோர் சார்ஜ் பண்ணுறாங்க. 200, 300, 10 டைம்ஸ் மோர் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே குவாலிட்டி யூ கேன் கெட் என்ன கம்மி பட்ஜெட்டில் கூட நீங்கள் வாங்க முடியும். அந்த மேபி அது பூமர் மென்டாலிட்டியாக இருக்கலாம்னு தெரியல. ஸோ நான் எப்போவுமே வந்து ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் திங்ஸ் தட் லுக் எக்ஸ்பென்சிவ் பட் யூனோ they will not be expensive. முக்கியமாக நான் வந்து மீஷோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நான் நிறைய ஷாப் பண்ணுவேன். மீஷோ, அமேசான் இந்த மாதிரி நிறைய விஷயம். அண்ட் பட்ஜெட்டில் ஒரு 700 rupees 600 rupees அவுட்ஃபிட் வாங்குவேன். அந்த அவுட்ஃபிட் வந்து நான் ஆக்சசரைஸ் பண்ணி சில ஆக்சசரிஸ் போட்டு நான் வெளியில் நடந்தேன்னா பீப்புள் திங்க் இட்ஸ் 7,000 8,000 rupees அவுட்ஃபிட். ஏன்னா நம்ம எப்படி அந்த கேரி பண்ணுறோமோ, அதை எப்படி ஆக்சசரைஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் மேட்டர். உண்மைதான். ஸோ ஐ ஃபீல் எதுக்கு நம்ம போய் சின்ன ஜமீனே செலவு பண்ணணும். யாராக்கிட்ட வந்து நான் ஏதாவது வாங்கி தரேன், வா 5,000 rupeesக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னால் நான் அந்த 5,000 rupeesக்கு மேபி 10 திங்ஸ் வாங்குவேன். ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வர மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட். உங்களுடைய கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கு. நான் அது கரெக்டு தப்புன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் எனக்கு வந்து எனக்கு அண்ட் சத்தியமாக சொல்கிறேன், லாட் ஆஃப் பீப்புள் வில் திங்க் தட் நோ நான் போட்டிருக்கிறது வந்து இஸ் எக்ஸ்பென்சிவ். அப்போது இந்த ட்ரெஸ்ஸுடைய திஸ் ட்ரெஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். அது என்னன்னா அது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து அவங்க ஒரு பொட்டிக் ரன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து போனி பண்ணுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்க கேட்ட ப்ரைஸ் நான் கொடுத்தேன். புரியுதா? நானே போயிட்டு ஒரு தனியாக ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு போகல. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ண நம்ம ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பட்சத்தில் நான் வாங்கினேன் இந்த ட்ரெஸ்ஸு. ஆனாலும் ப்ராபப்ளி திஸ் ஒன் வாஸ் அபவுட் 2,500 to 3,000 rupees. பட் தட்ஸ் டூ மச் ஃபார் மீ. நான் அவ்வளோ கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். முடிஞ்சா 1,000, 1,500 இது வேற எங்கேயாவது கிடைக்குமா அந்த விலையில, அந்த மாதிரி நான் யோசிப்பேன். ஓகே.